படம் பார்த்ததுக்கு காயலுக்கு நீங்க கொடுக்க போற ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஹீரோ வாங்க சார். ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஆக்சுவலி எல்லாருமே ரொம்ப பாசிட்டிவாக போனாங்க. இப்போ என்ன கேட்டு செய்யணும்னு தெரியல. ஆக்சுவலி பட் நல்லா இருக்கு. ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட்டாக இருக்குது. எல்லாம் என்னால் எனக்கு பாராட்டினாங்க. கேமரா ஒர்க் ரொம்ப இதுதான் கேமராமேன் கார்த்தி வேற என்ன பேச போறாங்களா? இல்ல இல்ல ஹீரோ சார். பெண்களுக்கு தான் வந்து அதிகமான ஜாதி வரி இருக்குன்னு சொல்ல வரீங்களா? நான் திருநெல்வேலியை சார்ந்தவர். எங்க ஊர்ல பெண்களுக்கு வந்து அதிகமா இருக்கு. நான் அதை கண்கூடா பார்த்துருக்கேன். அவரோட ஒரு பதிவு தான் இது. ஏன்னா பொதுவாக தமிழ் சினிமாவில் வந்து சாதினா ஆண்கள் தான் மீசையெல்லாம் முடிக்கிட்டு அழுவா எடுப்பாங்க. அப்படிலாம் எதுவும் அவங்க செய்வாங்க, அதை செயல்படுத்துவாங்க. பெண்களுக்கு நிறையா இருக்கு. அது ஒரு அதிகாரமாக இருக்கு. அது வரைக்கும் பேசப்படலை. மேல்தட்டு மக்கள் மட்டும்தான் அது மாதிரி இருக்க மாதிரி காட்டியிருக்கீங்க. மேல்தட்டு மக்கள் தான் அது மாதிரி அதிகாரமா இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்து போட்டிருக்கீங்க படத்துல. கதை அதை பற்றின கதை. அதனால அந்த மேல்தட்டு இன்னைக்கும் தமிழ்நாட்டில் 90% 95% திருமணம் வந்து அரேஞ்ச்மெண்ட் மேரேஜ். அவங்க உள்ள காஸ்ட்லேயே தான் பண்ணுறாங்க. ஒரு 10% திருமணம் தான் அதர் காஸ்ட் பண்ணுறாங்க. அதில் ஒரு 1-2% வந்து இந்த மாதிரி இது இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி பெண்கள் தான் பாதிக்கப்படுறாங்களா? ஏன் ஆண்கள் வந்து காதல் தோல்வியில் பாதிக்கப்படுறதே இல்லையா? அதை நீங்கள் தான் சொல்லணும். ஒரு படமாக இருக்குது. பெண்கள் வந்து காதல் தோல்வியில் வந்து நிறையா பாதிக்கப்படுறாங்க. மகுடேஸ்வரனுடைய கவிதைகள்லாம் கூட இருக்குது. இப்படி இன்னொரு புத்தருக்கு கல்யாணம் கட்டி கொடுக்கப்பட்டு குழந்தையை பெற்றுக்கொண்ட பெண்லாம் வந்து என்ன மாதிரி ஒரு உயிருள்ள பிணமாக வாழ்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான கவிதைகள் நம்ம தமிழ் கவிதைகள்லேயே இருக்குது. ஆனால் இது வரைக்கும் திரையில் பார்க்கும்போது பெண்கள் உத்தமமானவர்களாகவும் புனிதமானவர்களாகவும் அவங்களுக்கு சாதி உணர்வு இல்லை அப்படின்னு வந்து காட்டப்பட்டிருக்கு. 98% நீங்கள் சொல்கிறீங்க. அது அந்த அளவுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். அரேஞ்ச் மேரேஜ் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி ஆகிட்டு வருது. காதல் திருமணத்திற்கான வாய்ப்பு ஒரே சாதிக்குள்ளே இருந்தால், ஒரே பொருளாதாரத்தில் இருந்தால், பொருளாதாரமும் ஒரு சாதியாக தான் இங்கே இருக்குது. ஸோ அது மேட்ச் ஆனால் அவங்க கல்யாணம் கட்டிக்கிறாங்க. மேட்ச் ஆகலைன்னா பேச்சு விட்டுருக்காங்க. ஆனால் பெண் இயக்குனர் வந்து இவ்வளோ போல்டாக இருந்தது பெரிய விஷயம் மேடம். இப்போ நான் நன்றி சொல்லிக்கிறேன். நீங்கள் வீட்டுக்கு போய் யோசிக்கணும். ஒரு பெண் ஏன் அவள் வந்து சொல்கிறாங்க, எத்தனையோ பெண்கள் மனதளவில் தற்கொலை பண்ணி கொண்டு தான் வாழ்கிறாங்க. ஏன் அப்படிங்கிற யோசனையோடு நீங்கள் போனீங்கன்னா நான் மகிழ்ச்சி. அது என்ன லிங்கேஷுக்கு பெண் டைரக்டர்லாம் அவங்க காதல ஒரு தோல்வி ஆயிடுது படத்துல முக்காசி. ஆனால் டைரக்டர் பெண் டைரக்டர்லாம் லிங்கேஷ் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு பொழுது. இது கொஞ்சம் முழக்கமான கேள்வியா இருக்கு. இதுக்கு நான் பதில் சொல்ல விரும்பல. இதுக்கு முன்னாடி அவர் யாரோடு பணியாற்றினாரு, என்ன படம் பண்ணாருன்னு தெரியல. இந்த படத்தோட ஆதி தமிழா அவர் வாழ்ந்திருக்காரு. அதுல எனக்கு மன நிறைவு இருக்கு. காயல் என்ன மீனிங் மேடம்? அதுக்கு காயல்னா கடல், கடல் சார்புறம். நீங்க சங்க தமிழ்ல பாத்தீங்கன்னா பிரிவு, பிரிவு சார் துயர். அந்த படத்து இந்த படத்துக்கும் இந்த டைட்டிலுக்கு என்ன இது? நீங்க தான் சொல்லணும். இல்ல என்னன்னா இது வந்து ஒரு சாதிய சம்பந்தப்பட்ட படம். ஆனா அதுலயும் லவ் வச்சிருக்கீங்க, எல்லாமே வச்சிருக்கீங்க. அது கடல் சார்ந்த ஒரு காதல் சார்ந்த படம். காதல் படம் தான். காதலுக்குள்ள சாதி எப்படி ஒரு பிரச்சனை ஆகுது அப்படிங்கிறது தான் விஷயம். ஒரு போராட்டக்கார ஒரு சொல்றீங்க, மீனவ சமுதாய போராட்டக்காரர். எந்த இடத்துலயும் அந்த மாதிரி போராட்டம் அவர் பண்ற மாதிரி வரலையே. லவ் தான் ஓடிட்டு இருக்குது. கட் பண்ணா இங்க லவ், கட் பண்ணா காதலே ஒரு போராட்டம் தானே. இன்னைக்கு இளவரசனையும் கோகுல் ராஜையும் இன்னைக்கு மதுரையில் வந்து பிணவரையில் வந்து ரொம்ப நாள் வந்து கிளைம் பண்ணாமல் இருக்கக்கூடிய ஒரு வரைக்கும் நம்ம அது போராட்டம் தான். அது போராட்டம் இல்லைன்னு நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? அடிப்படை உணர்வான காதலே இங்கே பெரும் போராட்டமாக இருக்கும்போது மீனவர்களுக்காக குரல் கொடுக்கறது வந்து அது அடுத்து இன்னொரு ஃபேசட் ஆஃப். நீங்க சொன்னீங்க பெண்கள் வந்து நிறைய பேர் 100% அவங்க வந்து கல்யாணம் பண்ணிட்டா லவ் பண்ணி 100% இல்லை கல்யாணம் பண்ணிட்டு அவங்க வேதனை படுறாங்கன்னு சொன்னீங்கல்ல. இந்த காலத்துல பசங்க தான் அதிகமா லவ் பண்ணிட்டு கஷ்டப்படுறாங்க. பெண்கள் என்னைக்குமே கஷ்டப்படல. இப்போ உங்க காலத்துல 90s வேணா இருந்திருக்கலாம். 90s இருந்திருக்கலாம். ஆனா இப்போ நீங்க எடுத்து காமிங்க. சருகை இப்ப எடுத்து பாருங்க நீங்க. அது எனக்கு வந்த பிரச்சனை நம்ம அதை பற்றி பேசிக்கோங்க. அதை தனியாக பேசிக்கலாம் வச்சுங்களேன். ஜாதின்றது லவ்வை தாண்டி தான்
ஜாதி வரும். அப்படிலாம் ஆனா கிடையாது. நீங்க வந்து லவ்வே வெறும் ஜாதி தாங்க. லவ்வே இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஜாதி தான். மேடம் இந்த படத்தை ஒரே டிராவல்லே கொண்டு போயிருக்கீங்க மேடம். இது ஒரு பயண கதை. உள்ளூர நம்ம மனிதர்கள் வந்து நிறைய பயணம் பண்றோம். அதுல என்ன இவால்வ் ஆகுது அப்படிங்கிறது, ஏன்னா இந்த இன்டர்னல் டிராவல்ங்கிறது எனக்கு பால கைலாசம் அவர்கள் சொல்லி கொடுத்த ஒரு விஷயம். அதை வெளிப்படையா ஒரு பிசிக்கல் டிராவலா மாத்துறத ஒரு மனம் ஒத்து போகாமல் ஒரே கூரைக்குள்ள இருக்கிறத விட பிரிந்து வாழ்க்கை நான் என்னோட தனிப்பட்ட கருத்து. மதிக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம மாநிலம் வந்து சமூக நீதியெலாம் நிறைய பேசக்கூடிய மாநிலம். நீங்கள் பக்கத்து மாநிலம் வட இந்திய மாநிலத்தோட நம்ம இதில் வந்து இந்த காதல் திருமணம், ஜாதி, இது இந்த படுகொலை எல்லாம் எந்த ரேஞ்சில் இருக்குன்னு நினைக்கிறீங்க? மற்ற கம்பேர் பண்ணும்போது நம்ம ஊரில் நிறைய இருக்குங்க. நம்ம இன்னும் பதிவிடப்படாத, நான் வந்து கோகுல்ராஜ் மரணத்துக்காக உங்களை மாதிரி ஊடகவியலாளர் வந்து டாக்குமெண்ட்ரிக்காக போகும்போது அங்கே அதுக்கு முன்னாடி இறந்தவர்கள் அத்தனை பேர் இருந்தாங்க. நான் சுவாதியை சந்திக்க முயற்சிக்கும் போதும் சுவாதி என்னுடன் பேச தயாராக இல்லை. பெண்கள் பேச மாட்டாங்க, வாய் அடைச்சிடுவாங்க. சுவாதி முதல்ல அது உண்மையான சுவாதியாங்கிற கேள்வி இருந்தது. அதை விஷ்ணு பிரியா கேட்டாங்க. இன்னைக்கு விஷ்ணு பிரியா எங்கே இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். இது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் ஒரு காதலும் சாதிய காதல் இருக்கணும்ன்றீங்களா வேணான்றீங்களா? என்னங்க காதல் இல்லாம எப்படிங்க நீங்க வாழ்வீங்க? இவ்வளவு நேரம் நீங்க துயரப்பட்டு சொல்லிட்டு இருந்தீங்க. என்னோட அடுத்த படம் நீங்க அந்த வாய் அடைக்கிறாங்கன்னு சொல்றீங்க. பெண்கள் வாயை அடைக்கவே இல்லையே. காதல் இப்போ வந்து எக்ஸ்ட்ராபிக் ஆயிடுச்சு. முன்னெல்லாம் வந்து கண்ணுல நான் தனியா கேக்குறேனே, அப்போ எனக்கு இதுக்கு பதில் சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். இது ரொம்ப காலம் தாழ்ந்து வந்துக்கிற மாதிரி லேட்டா வந்திருக்கோம். ஏன்னா படம் ரொம்ப லேட்டான மாதிரி தெரியுது. மேலூர் படுகொலை எப்ப நடந்தது? காரை வச்சு அடிச்சது எப்ப நடந்தது? கோகுல்ராஜ் இது எப்ப நடந்தது? இன்னைக்கு திவ்யாக்களை பற்றி யார் கவலைப்படுறாங்க? அந்த பீரியட்ல நம்ம வந்து திவ்யா என்னவானாங்க, இளவரசன் என்ன ஆனாங்க? நீங்க அந்த இதை சொல்றீங்க. இன்னைக்கு கவினே அதே படுகொலை தானே பண்ணிருக்காங்க. பெண்ணால தானே செத்துருக்காரு. எங்க ஊரு 4 கிலோமீட்டர் தள்ளி அந்த படுகொலை நடந்திருக்கு. நீங்க பொருளாதாரமாக நீங்க பெண்களை சொல்றீங்கல்ல, ஆணை சொல்லுங்க. என்னங்க ஆணை சொல்லணும்? உங்களுக்கு என்ன, நீங்க எதிர்கட்சி வக்கீலாவே இருக்கிறீங்க. நீங்க பெண் சார்ந்து சொல்றீங்கல்ல, நீங்க அப்ப கடந்து போனதை சொல்றீங்க. இப்ப கடந்து போனதெல்லாம் இல்லைங்க. இன்னைக்கும் திருநெல்வேலியில என்னோட ஊரை பற்றி என்னோட அனுபவத்திலேருந்து நான் சொல்கிறேன். பெண்களுக்கு தாங்க அதிகமான சாதிய உணர்வு. அதை செயல்படுத்த விடுறது தான் ஆண்கள் செயல்படுத்துறாங்க. இது என்னோட கருத்து. ஆனால் இப்போ வந்து ஜாதியே வேண்டாங்கிறோம். நம்ம அடுத்தடுத்த சமூகத்துக்கு போயிட்டுருக்கோம். மத்திய அரசும் சரி, மாநில அரசும் சரி, ஜாதி ரீதியான மக்கள் தொகை கணக்கெடுக்கும் போது அது வேற வகையான பாதிப்போ ஏதோ ஏற்படுத்துமா? ஜாதியே வேண்டான்னு யார் சொல்றா? ஜாதி பாகுபாடு வேண்டாம் யார் சொல்றா? யார் சொல்றா? யார் சொல்றா? சென்னை மாதிரி இடத்துல யார் ஜாதி என்ன? ஜாதிங்கிறது சென்னையில வந்து மண்ணுள்ளி பாம்பா இருக்கும். அங்க வெளிப்படையா இருக்கும். 2வது கேள்வி, நீ என்ன ஆளு, நீ என்ன தெரு, உனக்கு அவன் சொக்காரனா மாமனான்னு கேட்பாங்க நம்ம ஊர்ல. ஆனா இங்கிட்ட அப்படி கிடையாது. இங்க வந்து வெளிப்படையா வந்து கேட்கவே மாட்டாங்க. ஆனா வேறு வேறு விதமான கேள்விகளால வந்து ரொம்ப அழகா புனையப்பட்டு நம்ம கிட்ட வந்து நம்மளுடைய சாதியை அறிந்து கொள்ற அந்த உத்வேகம் இருக்குல்ல. நான் அறிந்து ஒரு பெரிய பட்டிமன்ற பேச்சாளரே வந்து சாதி சொல்லி தான் கூப்பிடுவார். அதை நம்ம இயல்பாக எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி பட்டிமன்ற தலைவர் சொல்றீங்கல்ல, நீங்க அதையே போல்டா வெளியே சொல்ல மாட்டீங்க. நீங்களே மறைச்சு தானே பேசுறீங்க. பட்டிமன்ற பேச்சாளரும் ஒருத்தர் சொன்னீங்க, அவர் பேர் ஏன் அவர் இல்லைங்க இப்போ உலகத்துல. அப்ப பேர் சொல்லலாமே, இல்லாத பேர் சொல்லலாம். இருந்தா சொல்லுவேங்க, இல்லாதப்போ சொல்ல வேண்டாம்னு. ஹீரோ சார் வாங்க. ஹீரோ சார், காதல் காட்சிகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நடித்த மாதிரி இருந்தது. என்ன காரணம்? என்ன காரணம்? முதல் டைம் நம்ம நடிக்கிறோம் லவ் சீன் போது அது கொஞ்சம் பதட்டம் இருந்துச்சு. பட் அது சுவாகத்தாவும் காயத்ரியும் நல்ல கம்ஃபர்டான ஒரு நடிச்சுருந்தாங்க. கொஞ்சம் பட் அடுத்த படத்தில் சரி பண்ணிப்போன்னு நினைக்கிறேன். படத்துல 2 ஹீரோன்னு சொல்லியிருப்பாங்க, ஆனால் 2மே சேர உள்ள போல இருக்குங்களா? இல்லை ஆமாம், அது பண்ணிட்டு ஸ்பாட்லேயும் பண்ணிகிட்டே இருந்தாங்க, பேப்பர்லேயும் அதை பண்ணி வச்சுருந்தாங்க. படத்தில் லவ் பயமாக போயிட்டு இருக்கு. ரொம்ப கம்மியாக ஆனதுக்கப்புறம் சோகம் தான். ஆனால் ஸ்டைல் வேற மாதிரி இருக்கு. எந்த படத்தோட ஸ்டைலாக வந்திருக்குறீங்க? இது வந்து வேட்டுவம் படத்தில் நடிச்சிருக்கு. இன்னொரு 5-6 நாள் இருக்கு. ஆக்ஷன் நிறைய இருக்கு. லுக் அந்த மாதிரி இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ எல்லாருக்கும். நான் உங்களை மாதிரி ஒரு இடத்துல இருந்து வந்தவள் தான். நீங்க தான் எனக்கு பெரும் பலமா இருக்கீங்கன்னு நான்